ஸோ ரூல் 19 வந்து ப்ரோனவுன்ஸுங்க. இதுல ஃபர்ஸ்ட் காலம் வந்து பர்சன்ஸ், செகண்ட் சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன், அடுத்தது ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன், அடுத்து பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ், அடுத்தது பொசசிவ் ப்ரோனவுன்ஸ். பர்சன்றது ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன்னா நீங்க தான், ஃபர்ஸ்ட் பர்சன்னா அது நம்ம தாங்க, சரிங்களா? செகண்ட் பர்சன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்க. உங்களுக்கு முன்னாடினா உங்களுக்கு முன்னாடி அண்ணன் தம்பி அக்கா அப்படி இல்லைங்க, நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது. தேர்ட் பர்சன்னா எங்கேயோ இருக்கிறவங்கள பத்தி நம்ம பேசுறது, சரிங்களா? இப்ப சப்ஜெக்ட்ல யூஸ் பண்றோம்ல, குணா இஸ் எ டாக்டர் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இதுல குணாவை பத்தி பேசினா குணா தான் சப்ஜெக்ட், சரியாங்க? அவங்க ஏதாவது வேலை செஞ்சா அவங்க தான் சப்ஜெக்ட். நம்ம ஆக்ஷன் டூயர்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த இடத்துல குணா எந்த வேலையும் செய்யல, ஆனா குணா பத்தி தான் நம்ம பேசுறோம். ஸோ யாரு வந்து அந்த சென்டென்ஸ்ல ஹீரோவா இருக்காங்களோ அவங்க தான் வந்து சப்ஜெக்ட், ஓகேவாங்க? ஸோ இதுல வந்து குணா தாங்க சப்ஜெக்ட். ஸோ சப்ஜெக்ட் ப்ரோனவுன். இந்த சப்ஜெக்ட்டுக்கு பதிலா நீங்க என்ன யூஸ் பண்ணலாம்? ஹீன்னு யூஸ் பண்ணலாமா? ஏன்னா அவர் வந்து ஒரு பையன், அதனால நம்ம அவருக்கு பதிலா he is a doctor அப்படின்னு சொல்ல முடியும். செகண்ட் சென்டென்ஸ் அவரை பத்தி ஏதாவது சொல்லணும், he works in Apollo hospital அப்படின்னு சொல்லணும்னா குணா works in Apollo hospital சொல்ல தேவையில்லை. அவருக்கு பதிலா நம்ம ஒரு ப்ரோனவுன் யூஸ் பண்ணுவோம், அது he. சோ சப்ஜெக்டுக்காண்டி இந்த மாதிரி சப்ஜெக்ட் வர இடத்துல என்னெல்லாம் ப்ரோனவுன் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் பர்சனா இருந்தா நம்ம ஐயோ வியோ யூஸ் பண்ணுவோம். செகண்ட் பர்சன் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பர்சனை நீங்க சொல்லணும்னா யூ. தேர்ட் பர்சனை சொல்லணும்னா ஹி, ஹி, ஷி, இட், அப்புறம் தே. இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இதே ஆப்ஜெக்ட், இங்க டாக்டர்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட். சோ டாக்டருக்கு பதிலா நீங்க என்ன யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரினா மீ யூஸ் பண்ணலாம், அஸ் யூஸ் பண்ணலாம், யூக்கு யூ தான் யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இங்க ஷீக்கு வந்து ஹெர் யூஸ் பண்ணலாம், ஹீக்கு வந்து ஹிம் யூஸ் பண்ணலாம், இட்டுக்கு வந்து இட்டு தான் யூஸ் பண்ணுவோம், தேக்கு பதிலா தெம் யூஸ் பண்ணுவோம், சரியாங்க? இதெல்லாம் இந்த ஆப்ஜெக்டுக்கான இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோனவுன். இத நம்ம எப்பயுமே சப்ஜெக்டா யூஸ் பண்ண மாட்டோம். இந்த யூ மட்டும் எக்ஸெப்ஷன், ஏன்னா ரெண்டுலயுமே அது யூ தான். he is a doctor தான் யோசுவோம், him is a doctor னு சொல்லவே மாட்டோம். I know him, him வந்து அந்த இடத்துல ஆப்ஜெக்ட், எனக்கு அவரை தெரியும், அந்த இடத்துல I know he அப்படின்னு சொல்ல மாட்டோம். அடுத்தது பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ், அதாவது என்னுடைய அப்படின்னு சொல்லக்கூடிய, உடைய அப்படின்னு சேர்த்து சொல்லக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸ் தான் பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். மை, அவர், யுவர், ஹிஸ், ஹெர்ஸ், இட்ஸ், தேயர். இங்க மட்டும் எஸ் வருங்க, இட்ஸ், தேயர். அதே மாதிரி பொசசிவ் ப்ரோனவுன், இப்ப மைக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மைன் அப்படின்னு யூஸ் பண்ணலாம், அவருக்கு பதிலா அவர்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம், யுவர்ஸ்க்கு யுவர்ஸே தான், ஹிஸ்ஸுக்கு ஹிஸ்ஸே தான், ஹெருக்கு ஹெர்ஸ், இட்டுக்கு இங்க பொசசிவ் ப்ரோனவுனே கிடையாதுங்க, தேயருக்கு தேயர்ஸ், ஓகேவாங்க? தேயரே ப்ளூரல் தான், அதுல எஸ் சேர்த்தோன்னே ரொம்ப ப்ளூரல் ஆயிடுச்சுன்னு நினைக்காதீங்க. தேயர்ஸ் அப்படின்னா ஒரு பிலாங்கிங்னஸோட அப்பாஸ்ட்ரபி எஸ்க்கு பதிலா இந்த எஸ் போடுவோம், ஓகேவாங்க? இந்த டேபிளர் காலம் நோட் பண்ணிக்கோங்க. எதை எதை சப்ஜெக்டா யூஸ் பண்ணுவோம், எதோ ஆப்ஜெக்டா யூஸ் பண்ணுவோம், எதை வந்து பொசசிவ் கேஸ்ல யூஸ் பண்ணுவோம். என்னுடைய பேனா, இட் இஸ் மை பென், இட்ஸ் மைன் அப்படின்னு சொல்லுவோம். முதல் சென்டென்ஸ்ல இட் இஸ் மை பென் சொல்லிடுவோம், ரெண்டாவது இட் இஸ் மைன், த பென் பிலாங்ஸ் டு மீ, த பென் பிலாங்ஸ் டு ஐன்னு வரல இல்லைங்க, லாஸ்டா முடியும் போது என்ன வார்த்தை தான் வரும்? ஆப்ஜெக்ட் எப்பயுமே லாஸ்டா வர்றது, சோ மீ அதுதான் முடியும். இப்ப இதே ரூல்லயேங்க ஒரு கம்பேரிசன் ரூல் பார்க்க போறோம். ரூல் 19னா அதுல கம்பேரிசன் ரூல். எப்பயுமே ஆல்வேஸ் சப்ஜெக்டோட தாங்க கம்பேர் பண்ணணும், ஆப்ஜெக்டோட தான் கம்பேர் பண்ணணும், ஓகேவாங்க? புரியுதுங்களா? சப்ஜெக்டோடையும் ஆப்ஜெக்டோடையும் தான் கம்பேர் பண்ணணும். இப்ப பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். மை பேரண்ட்ஸ் ஸ்கோல்ட் மீ மோர் தேன் ஹி, மை பேரண்ட்ஸ் ஸ்கோல்ட் மீ மோர் தேன் ஹிம். ரெண்டு சென்டென்ஸ்லயும் என்ன வித்தியாசம் இருக்குங்க? சரிங்க, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல இந்த ஹீன்றது சப்ஜெக்டா ஆப்ஜெக்டாங்க? சப்ஜெக்ட் வர இடத்துல யூஸ் பண்ணணுமா, ஆப்ஜெக்ட் வர இடத்துல யூஸ் பண்ணணும்? டேபிளர் காலத்துல எங்க எழுதியிருக்கோம்? சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் எழுதியிருக்கோமா, ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் எழுதியிருக்கோமா? சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் புரியுதா இல்லையாங்க? இங்கிலீஷோட கிராமர் ரொம்ப பெருசுங்க, அவ்வளவு நம்ம படிக்கல, அங்கங்க இங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான கான்செப்ட்ஸ் மட்டும் தான் படிக்கிறோம். அந்த கான்செப்டுக்குள்ள கிளாரிட்டி இல்லைன்னா கொஞ்சம் கேட்டுக்கோங்க.
வச்சுக்கோங்க. டேப்லர் காலம் பாருங்க. he வந்து எங்க வந்திருக்குங்க? சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் கீழே தான் he வந்திருக்கு. சோ heன்றது ஒரு சப்ஜெக்ட். இங்க என்ன சொல்லிருக்காங்க? மை பேரண்ட்ஸ் ஸ்கோல் மீ. என் அம்மா அப்பா என்னைய திட்டுவாங்க. மோர் தேன் he அப்படின்னா வேற யாரோ ஒருத்தரை சொல்றாங்க, அவர் திட்டுறதை விட எங்க அம்மா அப்பா என்னைய நிறைய திட்டுவாங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதாங்க? வேற யாரோ திட்டுறாங்க. இப்ப இந்த கேஸ்ல 2 பேர் திட்டுறாங்கங்க. ஒண்ணு வந்து பேரண்ட்ஸ், இன்னொன்னு வந்து he. இந்த ரெண்டுல யார் அதிகமா திட்டுறாங்கன்னா பேரண்ட்ஸ். சோ இந்த இடத்துல பேரண்ட்ஸ்ன்றது ஒரு சப்ஜெக்ட், heன்றது ஒரு சப்ஜெக்ட். சோ சப்ஜெக்ட சப்ஜெக்டோட கம்பேர் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம சென்டென்ஸ்ல இந்த இடத்துல எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்ல he வராது. கரெக்டாங்க? மோஸ்ட்லி வராது. him தான் வரணும். ஏன்னா ஆப்ஜெக்ட் தான் வரணும். ஓகேவாங்க? ஆனா இந்த இடத்துல அது ஆப்ஜெக்டா வந்ததுனால இப்ப யாரையும் கம்பேர் பண்றாங்க இந்த இடத்துல? மை பேரண்ட்ஸ் ஸ்கோல்ட் மீ மோர் தேன் ஹிம். அப்பனா என்ன அர்த்தங்க? இங்க திட்டு வாங்குறவங்க 2 பேரு, இங்க திட்டுறவங்க 2 பேரு. 2 persons வந்து ஸ்கோல்டிங், 2 பேர் திட்டுறாங்க. இங்க 2 persons வந்து எக்ஸ் ஸ்கோல்டு. சோ திட்டு வாங்குறவங்க 2 பேர். யார் யாரு? மீ, ஹிம். இந்த ஹிம் வந்து அண்ணன் தம்பி யாரா வேணாலும் இருக்கலாம். ஸ்கோல்ஸ் மீ மோர் தேன் ஹிம். அவனை விட என்னைய தான் ஜாஸ்தி திட்டுவாங்க. என் தங்கச்சியை விட எங்க அக்கா விட என்னைய தான் ஜாஸ்தி திட்டுவாங்க அப்படின்னா ஸ்கோல்ஸ் மோர் தேன் மை சிஸ்டர், மோர் தேன் ஹெர். புரியுதாங்க? சோ இந்த இடத்துல இவங்க வந்து ஆக்ஷன் டூயர், அதனாலதான் இவங்களை நம்ம சப்ஜெக்ட்னு சொன்னோம். இவங்க தான் திட்டப்படுறாங்க. சோ இவங்க தான் திட்ட ரிசீவ் பண்றாங்க இல்லையா? அதனால இவங்களை ஆப்ஜெக்ட்னு சொல்றோம். இந்த இடத்துல ஹிம்மும் ஆப்ஜெக்ட் தான். சோ இவங்க 2 பேர்ல இவங்க ஜாஸ்தி திட்டு வாங்குறாங்க. இந்த இடத்துல இவங்க 2 பேர்ல பேரண்ட்லயும் ஹீலையும் பேரண்ட்ஸ் ஜாஸ்தி திட்டுறாங்க. ஓகேவாங்க? 2 சென்டென்ஸுமே கரெக்ட் தாங்க. நீங்க யாரையும் கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட தான் கம்பேர் பண்ண. அதாவது சப்ஜெக்ட சப்ஜெக்டோடவும் ஆப்ஜெக்டோடவும் தான் நீங்க கம்பேர் பண்ண முடியும். ஆப்ஜெக்டா நீங்க அதை போடணும்னா ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸ் ஏதாவது அந்த இடத்துல இருக்கணும். சப்ஜெக்டா யூஸ் பண்ணணும்னா சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன்ஸ் இருக்கணும். இவ்வளவுதாங்க.